புதிய பாக்ஸிங் ரைசிங் ஸ்டார் சென்சிங் தொடர்ந்து அற்புதமான 9 வெற்றிகளை பெற்றுள்ளார். இன்னைக்கு நடக்கவிருக்கிற ஃபைனல் மேட்ச்ல பெரிய அளவுல பிரபலமாகாத ஜாக் கூட மோத போறாரு. எனக்கு தெரிஞ்சு ஜீசாங் தான் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண போற யங்கஸ்ட் பிளேயரா இருக்க போறாரு. அப்பா, என்ன நடந்தாலும் சரி, நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண தான் இங்க வந்திருக்கேன். நான் வைக்கிறேன். நீ ரெடியா? எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ ஜெயிப்ப. நீ கவலைப்படாத, கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன். பாஸ், யாருக்காக வெளியே எல்லாரும் ஷேர் பண்றாங்கன்னு தெரியுமா? கண்டிப்பா எனக்காக தான். ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எப்பவுமே இந்த சேர்ஸ் இருக்கும். இந்த ஃபைனல் மேட்ச்ல நீ வின் பண்ணிட்டா நம்ம அக்ரிமெண்ட் படி உனக்கு 1 மில்லியன் RMB போனஸ் கிடைக்கும். என்ஜாய் பண்ணிட்டு வா. ஷோசிங் இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் முன்னுக்கு வரத கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்காரு. இன்னும் ஒரே பஞ்ச். ஜாக்கோட பஞ்சிங் ஸ்பீட் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஜீகிங் அடிக்க அவரோட டெக்னிக்கே ஃபாலோ பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. திருப்பி அடி சிசி. அவர் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாரு. டிஃபெண்ட் பண்ணு. அவனை சும்மா விடாத. அவனை அடி. கம் ஆன் சீசாங். ஜிங்சாங் தோத்துட்டாரு. இப்ப நமக்கு புது சாம்பியன் கிடைச்சிட்டாரு. அதுதான் ஜாக். சீஷாங், போன முறை நீ இங்க இருந்தப்போ ரொம்ப சின்ன பையனா இருந்த. இப்போ நீ வளர்ந்துட்ட. உன் மாமாவை சந்திக்கிறதுக்கு நேரம் வந்துடுச்சு. அவரு ஒரு பிரபலமான ஆர்த்தோபெடிட்ஸ். உன்னோட கை முதல்ல சரியாகட்டும், மற்றது எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம்.
அது மட்டும் இல்லாம அங்க உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ, கூஸ் கிளினிக் எப்படி போகணும்? கூஸ் கிளினிக்கா? இந்த தெருவிலேயே லாஸ்ட் போ, அங்கே இருக்கும். ஆ, தேங்க்யூ. ஆ. எக்ஸ்கியூஸ் மீ, இதுதான் கூஸ் கிளினிக்கா? ஆமா. ஒரு நிமிஷம் இரு, டாக்டர் பார்க்கணுமா? இல்லை, நான் டாக்டரை பார்க்க வரல, என் அங்கிளை பார்க்க வந்திருக்கேன். கூஜியா. அவர் ஓ அங்கிளா? ஆமா. ஆ. சரி, என் பின்னாடியே வா. மிஸ்டர் ஹூ, சுத்தமா வலிக்கல, என் வலியெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, டாக்டர் பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காரு. நான் ஃபூ கிட்ட சொல்லிடுறேன், உங்க ஹெர்பல் மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. சரி மாஸ்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 2 டைம் எடுக்கணும், ஒரு வாரத்துல எல்லாம் சரியாயிடும். ரொம்ப நன்றி மாஸ்டர் ஹூ. தேங்க்யூ. இவரை வீட்ல கொண்டு போய் விட்டு வந்துரு. சரிங்க மாஸ்டர். போயிட்டு வாங்க. பொறுமையா வாங்க. 1 2 3. டைட்டா பிடிச்சுக்கோங்க. நீ என் அம்மா என்னை இங்க அனுப்பி வச்சாங்க. நீ தான் சியாங்காங்க? ஆமா. வா உட்காரு. நீ இங்க தங்கிக்கலாம், ஆனா வேலை செய்யணும். வேலையை எப்படி? இவங்களுக்கு அசிஸ்டண்டா இரு. சிலான், வரேன். நீ சிலான், குங்குமப்பூ 10 கிராம், ஆஞ்சலிகா சினென்சிஸ் டைரிக்கா 25 கிராம், லிங்கம் மில்டியா 15 கிராம், இதெல்லாத்தையும் சேர்த்து பவுடராக்கி 20 நாளைக்கு தகுந்த மாதிரி எடுத்து வை. காலையில சாயந்தரம் தினமும் மறக்காம இதை சாப்பிடணும். ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? போறேன். இன்னையில இருந்து மருந்து எடுக்க ஆரம்பி. உன் உடம்ப சரி பண்ண வந்திருக்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஹெர்பல் மெடிசனை டைமுக்கு சாப்பிடணும். வா. இங்க தான் நீ எங்க கூட தங்க போற. இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிறது உன்னோட பெட். அப்புறம் என்னோட பேருடா, இவன் பேரு ஃபூ. சரி, உன்னோட வலது கைக்கு என்னாச்சு? ரிங்கில் சண்டை போடும்போது அடிபட்டுருச்சு. சூப்பர். அப்ப நீ ஒரு பாக்ஸரா? நானும் பாக்ஸர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆளை பாரு, பல்லிக்கு சட்டை போட்ட மாதிரி இருந்துகிட்டு பாக்ஸரா?
உனக்கெல்லாம் பஞ்சே தேவையில்ல, ஊதுனாலே போதும். நீ ஸ்ட்ராங்கா இருக்கலாம், காத்துல பறக்காம இருக்கலாம். ரிங்குல விழுற அடிய ஒரு அடி உன்னால தாங்க முடியாது. நான் உன்ன பாக்ஸிங் பண்ண போறேன்னு நீங்க சொல்லலையே. நீ எதுக்கு என்ன சொன்ன? நான் நீ கொஞ்சம் ரெஸ்ட் சொன்னதால எடுக்கணும், so please. சரி. எல்லாத்துக்கும் காரணம் நீ. ஐம் சாரி, எங்களுக்கு சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட் தான் தேவைப்படுறாங்க. இதுதான் நீங்க சைன் பண்ண கான்ட்ராக்டோட காப்பி. குறிப்பிட்ட டைம்க்குள்ள நீங்க திரும்ப தரலனா அது ட்ரிபிள் ஆயிடும். அதாவது 3 மில்லியன் ஆரம்பி. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாதுங்க. யாசிங், நீ காம்பன்சேஷனை ரீபே பண்ற மாதிரி தெரியலையே. நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாதா? முதல்ல என்ன முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. உனக்கு ஒரு விஷயத்த மறுபடியும் சொல்றேன். இன்னைக்கு 12 மணி தான் உனக்கு கண்டிப்பா ஃபைனல் டெட்லைன். உனக்கு இன்னும் 1 hour 17 minutes டைம் இருக்கு. அதுக்கப்புறம் நீ கட்ட வேண்டிய அமௌண்ட் ட்ரிபிள் ஆயிடும். இந்த பார் இனிமே உனக்கு சொந்தமானதா இருக்காது. வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கு இருந்தா அது கூட உன்னோடது கிடையாது. ஐயோ சிசாம், எதுக்கு அவன் மேல கை வைக்கிறீங்க? கோழ அடமானம் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோ. ரெண்டு நாளா இவன் நம்ம கூட இருக்கான். ஆனா சேர்ந்த மாதிரி 10 வார்த்தை கூட பேசல. என்னோட கணிப்புப்படி அவன் பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். கஷ்டங்களா? எந்த மாதிரி? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பார். கஷ்டப்படுறதுலே வாழ்க்கையில 2 விதம் இருக்கு. அதாவது அது நீங்க ஃப்ரீ தானே? உங்க 2 பேருக்கும் வேலை இருக்கு. ஹே, மூலிகை இருக்கே, எந்திரிச்சு வா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏ4 மாஸ்டர், இவங்களை கூட்டிட்டு போ. ஓகே மாஸ்டர். பாட்டி வாங்க. பார்த்து மெதுவா பத்திரம். மெதுவா. ரொம்ப நன்றி. மெதுவா பத்திரமா விட்டு வா. பார்த்து பிடிச்சுக்கோங்க. ஹலோ, உங்களுக்கு கொடுத்துருக்கிற மெடிசன்லாம் கரெக்டா சாப்பிட்றீங்களா? அடடா, இந்த இதை புடி. பொறுமையா பொறுமையா குடி. பிரதர், எனக்கு ஒரு கேள்வி.
அங்கிள் எதுக்கு பேஷண்ட் உங்க தோல்ல தூக்கிட்டு போக சொல்றாரு? நம்ம கிளினிக்ல ஃப்ராக்சர்ஸ், டிஸ்லோகேஷன்ஸ், மசில் ப்ராப்ளம்னு நிறைய இருக்கு. இங்க வரவங்க ஒண்ணு வயசானவங்களா இருக்காங்க, இல்ல காலை உடைச்சிட்டு வராங்க. நம்ம ஊர் ரோடெல்லாம் கல்லால தானே போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் டிரைவ் பண்றது ரொம்பவே கஷ்டம். முதுகுல தூக்குனா நமக்கு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். வேலை செஞ்சு ஃபுல்லா வேர்வையா இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட மூச்சே வாங்காம இருக்க. இதெல்லாம் சாதாரணம், எனக்கு பழகிடுச்சு. வீக் டேஸ்லலாம் இந்த வேலையை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் ஒரே ஆளா பண்ணிருக்கேன். இங்க இதே வேலையை 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஏஃபோ, வரேன் மாஸ்டர். இவங்களை கூட்டிட்டு போ. நான் பாத்துக்கிறேன். வாங்க, மெதுவா. ரொம்ப நன்றி மாஸ்டர் கு. பார்த்து கவனமா கொண்டு போ. மூலிகை அரைக்கிறது கூட சோம்பேறித்தனம். இன்னும் நிறைய அரைக்க வேண்டியிருக்கு. என்னத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? சும்மா இங்க நின்று வேலை செய்யற மாதிரி நடிக்காத. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? உன்னதான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பார், போன வாட்டி நடந்த தப்புக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அதுக்காக இந்த மாதிரிலாம் நீ ட்ரீட் பண்ணாது, புரியுதா? நான் என் வேலையை தான் பாக்குறேன். நான் வேணும்னே எதுவும் சொல்லல. ஐம் சாரி. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. இதை நீ வேணும்னே தானே செஞ்ச. நீ என்ன வேணா நினைச்சுக்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க கூட வரல. ஸோ இன்னைக்கு எங்களோட ட்ரீட் தான். எவ்வளோ வேணாலும் சாப்பிடு, என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். சரி வாங்க வாங்க, சியர்ஸ். சேச்சாங், நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் சோகமா இருக்க? உன் முகத்துல சந்தோஷமே இல்லை. பேசுறத விட சைலண்டா குடிக்கலான்னு நினைக்கிறேன். சியர்ஸ். சேஷாங், உன்னுடைய கஷ்ட காலங்கள் எப்படியாவது கடந்து போயிடும். ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அது என்ன? சந்தோஷமா இருந்தா ஆரோக்கியமா இருக்கலாம். அங்க பாரு ஃபூவ, அவன் தான் சிறந்த எக்ஸாம்பிள். ஆமாமா, இங்க பாரு. அது சிலன் என்னன்னா, எப்பவுமே ஒரு கவிதை சொல்லுவியே, அது என்னது? வாக்கிங் டில் த எண்ட் ஆஃப் ரிவர் அண்ட் வெயிட்டிங் ஃபார் கிளவுட்ஸ் டு ரைஸ். ஆமாமா, அதேதான் அதேதான். கண்டிப்பா நீ எல்லாத்தையும் கடந்து வெளியே வருவ. தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம். நீ ஹாப்பியா இருந்தா போதும். நம்மளால ஏத்துக்க முடியாத விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். உன் நம்பிக்கையை நீ கைவிட்டுறாத. பழையபடியே எல்லாம் சரியாயிடும் நான் நம்புறேன். 1 மில்லியன் ஆரம்பிய எப்படி பே பண்றதுன்னே தெரியல. அத பத்திலாம் நீ பெருசா கவலைப்படாத. நான் சேர்த்து வச்சதுல கொஞ்சம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாரை நான் விக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எனக்கும் வயசாயிடுச்சுல, கொஞ்ச நாள் பிரேக் எடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் செஞ்சும் நமக்கு பணம் பத்தலனா மறுபடியும் விக்கிறதுக்கு நம்ம கிட்ட இந்த வீடு இருக்கு. விளையாடுறீங்களா? உங்களுக்காக அப்பா இந்த வீட்டை மட்டும் தான் விட்டு போயிருக்காரு. வாஸ்தவம் தான். இந்த வீடு எனக்கு முக்கியமானதுதான். அதை விட உங்க அப்பா என்கிட்ட விட்டு போனது நீதான். ஜாக், இதுக்கு தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். வாழ்த்துக்கள் மாஸ்டர். இன்னும் ஒரே மாசத்துல பியூஷன் டவுன்ல இருக்கிற கிளப் எல்லாம் என்னோட பேர்ல இருக்கும். இதுவரை நிறைய சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்கேன். விடாம ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ண. என் மேல எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். நீ பலமா இருந்தா தான் உனக்கு உன் மேல நம்பிக்கை வரும். கண்டிப்பா, எப்பவுமே அது என் மனசுல இருக்கும். ஜாக், இது கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் நான் நம்புறேன். ஸ்ட்ரெச்சஸ் எடுத்துக்கோ, ஃபியூஷன் டவுனுக்கு போ. அங்க இருக்கிற பெருசுங்கெல்லாம் கண்டிப்பா உனக்கு யாருமே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்ப எல்லாமே உன்னோட கையில இருக்கு.
கண்டிப்பா உங்க ஆசையை நான் நிறைவேற்றுவேன் மாஸ்டர். அதை செய். மாஸ்டர் கு எங்க அவரை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ல. என்னோட தம்பி கையை சரி பண்றேன்னு சொல்லிட்டு சரி பண்ணவே இல்லை. இப்ப அவரு எங்க போய் ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு? முதல்ல நீங்க யாரு? எங்க மாஸ்டர் அந்த மாதிரி எல்லாம் தப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. நீங்க ஏதோ வேணுனே வம்பு பண்ண வந்த மாதிரி இருக்கு. உங்களோட மாஸ்டர் எப்படிப்பட்டவர்னு இந்த டவுன்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு மிகப்பெரிய லூசர். எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. உன் நெஞ்சில தைரியம் இருந்தா வெளியில வா. மறுபடியும் அதை சொல்லி பாரு. அடிக்கடா அவள. எவ்வளவு தைரியம்! எமனை கை வைக்கியா? அவனை விட்டுருங்க. சொன்னா கேளுங்க. உன் தம்பி கிட்ட போய் சொல்லு. இப்படி கத்திக்கிட்டு இருந்தா ஹெர்பல் மெடிசன் வேலை செய்யாது. அவரோட கை அவருக்கு வேணும்னா கொஞ்சம் விலகியே இருக்க சொல்லு. வாங்கடா போலாம். ஏய், உங்களுக்கு ஏற்கனவே எங்க அங்கிளுக்கு கும்ஃபு தெரியும் தெரியுமா என்ன? மாமா கு பாக்ஸிங் பரம்பரைன்னு கூட உனக்கு தெரியாதா? கு பாக்ஸிங்கா? உண்மையாவே உனக்கு தெரியாது போல. இந்த ஊர்ல கு பாக்ஸிங்ன்றது ரொம்ப ஃபேமஸ். பாக்ஸிங்ல இதுதான் ரொம்ப கஷ்டமானதும் வலிமையானதும். அப்பெல்லாம் இந்த பாக்ஸிங்க நார்த்ல இருக்க ஜி பாக்ஸிங்கோட கம்பேர் பண்ணுவாங்க. நீ உண்மையாவ சொல்லிட்டு இருக்க? நாங்க எதுக்காக போய் சொல்ல போறோம்? அப்படின்னே எங்க அம்மா நல்லா தெரிஞ்சதா அங்கிள் கிட்ட கும்ஃபு கத்துக்க அனுப்பியிருக்காங்க. அதை நீ கனவுல கூட நினைக்காத. அவர் குங்ஃபு சொல்லித்தரதை நிறுத்தி பல வருஷம் ஆகுது. ஏன் இல்ல? இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியல. என்ன எதுக்கு பாக்குற? எனக்கு எதுவும் தெரியாது. நானே இவனுக்கு அப்புறம் தான் வேலைக்கு வந்தேன். எனக்கு தெரியாது. ஆனா சில வதந்திகளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாமெல்லாம் இங்க வர்றதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி மாஸ்டருடைய மூத்த சிஷ்யன் ஒருத்தன் இவரை ஏமாத்திட்டதாவும் இவரை தாக்கிட்டதாவும் கேள்விப்பட்டேன். அதனாலதான் இவரு குங்ஃபு கிளப்பையே மூடிட்டாரா? என் அங்கிளையே ஒருத்தன் அடிச்சிருக்கான். அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒருத்தனா அவன். சிலானா அவளுடைய சின்ன வயசுல இருந்து இங்கதான் வளர்ந்துகிட்டு இருக்கா. எங்களை விட இத பத்தி அவளுக்கு தான் நிறைய தெரியும். ஹேய், நீ இப்ப எங்க போற? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஸ்லான், நீ சின்ன வயசுல இருந்து என்னோட அங்கிள் கிட்ட தானே வளர்ந்த. என் அங்கிளை பத்தி உனக்கு நிறைய விஷயம் தெரியும்ல? நான் சீரியஸா சொல்றேன். நான் மனசார உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்கு? நீ அன்னைக்கு தண்ணியில விழுந்த பண்ண உனக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு நினைச்சேன். ஆனா என் கையில அடிபட்டு இருந்துச்சு. ஸோ என்னால அது முடியல. அன்னைக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அப்படி ஆச்சு. சத்தியமா சொல்றேன், நான் எதையும் பார்க்கல. நரி சும்மா ஊழ விடாது. கண்டிப்பா ஏதாவது இருக்கும். சரி, ஓகே. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியணும். இனிமே அங்கிள் கும்ஃபு சொல்லி தர மாட்டாரா? எதுவா இருந்தாலும் அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஏய், நான் கத்துக்க விரும்புறேன். நீயா? இத பத்தி நினைக்காம இருக்கிறதா உனக்கு நல்லது. அவரோட சிஷ்யா அவர் ஏமாத்தினதால தான் இதெல்லாம். தேவையில்லாத விஷயத்த தெரிஞ்சுக்க நினைக்காத. சஜா, இங்க வா, உட்காரு. மெடிசன்ஸ் கரெக்டா சாப்பிட்றியா? இப்போதான் லாஸ்ட் கிட்ட முடிஞ்சது. உனக்கு முழுசா சரியாயிடுச்சு. இனி மெடிசன் தேவையில்லை. உண்மையாவ சொல்றீங்க? அப்போ நான் எப்போ வேணா வீட்டுக்கு போலாமா?
இப்போ நீ போக போறியா? ஆமா, நான் இழந்ததை மீட்டெடுக்கணும், அதுக்காக போகணும். அப்படி நீ எதை இழந்த? அங்கிள், எனக்கு குங்ஃபு கத்துக்கணும். அப்படின்னா நீ ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்ட. என் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஃபீஸை கொடு. பில்ஸா? இப்ப எதுவும் என்கிட்ட பணம் இல்லையே. சுயமா வாழ முடியல, குங்ஃபு எப்படி கத்துப்ப? என்னால் அது பண்ண முடியும். சரி, இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். நீ இந்த கிளினிக்ல வேலை செய்யணும். நீ ஃபூடா கூட சேர்ந்து பேஷண்ட்ஸை சுமந்து அதை வச்சு பில் செட்டில் பண்ணு. இதை ட்ரை பண்ணு. ஓகே. இப்ப பெட்டரா இருக்குல்ல? சஷாங்க், சஷாங்க், இந்த பேஷண்ட் அவர் வீட்டில் போய் விட்டு வா. அங்கிள், இப்பதான் இந்த லெஃப்ட் கை எனக்கு உடஞ்சது, இப்போ அந்த வலி இருக்கு அங்கிள். சரி, போய் இவரை விட்டு வா. சிலான் கிட்ட சொல்லி இன்னும் 10 நாளைக்கு மருந்து ரெடி பண்ண சொல்றேன். என்ன பண்ணிட்டு இருக்க? பேட் மேனஸ். என்ன சொல்ற? சிலன், நான் உனக்கு புரிய வைக்கிறேன். நீ இப்படி உட்காரவும் கூடாது, இப்படி சாப்பிடவும் கூடாது. ஏன் கூடாது? எனக்கு பசிக்குது, நான் ஏன் சாப்பிடக்கூடாது? இவ்வளவு நாள் நீங்க தானே தங்கி இருக்க, இது கூடவா தெரியாது உனக்கு? மாஸ்டர் சாப்பிட உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் நாம உட்காரணும். அவர் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாம சாப்பிடணும். அதை கொடு. ஏன் இவ்வளோ சீரியஸ்? எழுந்திரு. சாப்பிடலாம். அங்கிள், இன்னைக்கு ஃபுல்லாக நிறைய பேஷண்ட்ஸை தூக்கிட்டு போனேன். நான் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கேன். என் கை கூட சுத்தமாக வலிக்கல. நீங்கள் கும்ஃபும் கற்றுக் கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ நான் என் வீட்டுக்கே போகலாமா? அது பெட்டராக இருக்குமோன்னு தோணுது. உங்களுக்கு தர வேண்டிய பில்ஸை ஒரு நாள் சம்பாரிச்சு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பே பண்ணிடுவேன் அங்கிள். இங்கிருந்து போனதும் என்ன செய்ய போற? நீங்கள் தான் எதுவும் கற்று தர மாட்டேங்கிறீங்க. அதனால் மறுபடியும் போய் பாக்ஸிங் பண்ணலான் இருக்கேன். எதுக்கு பாக்ஸிங் பண்ண போற? மறுபடியும் ஸ்ட்ராங்காக. உன் விருப்பம்தான், யாரும் ஒன்று தடுக்க மாட்டாங்க. டா, இன்னைக்கு நம்ம வாங் ஃபி ஹங்க பார்க்கலாம். வேணாம், நான் ஐபி மேன் பார்க்கலான்னு இருக்கேன். வாங் ஃபி ஹங் நல்லா இருக்குமே. அது ரொம்ப பழைய படம். ஐபி மேன் புது படம். ஆனா ஹங் ஃபி ஹங் ஒரு காவியம், எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது. என்ஜாய். ஐயோ சிசாங், எதுக்காக இப்படி ஹாஷா நடந்துக்கிறீங்க? கூடிய சீக்கிரமே உங்க படத்தை நாங்க திருப்பி கொடுத்துறோம். கோழ. இதுல 1 மில்லியன் இருக்கு. மிஸ்டர் லின் உங்கள ஜோய் கிட்ட இருந்து விலகி இருக்க சொன்னாரு. அவ்வளோதான். பாய்.
நான் வீட்டுக்கு போறேன். உடனே இப்பவே இழந்ததை அடையறதுக்கு முன்னாடி விட 10 மடங்கு அதிகம் அடையறதுக்கு. அங்கிள், நீங்க இன்னும் தூங்கலையா? நீ என்ன நினைச்ச? அங்கிள், என் கையை சரி பண்ணதுக்கு தேங்க்ஸ். எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, அதுக்காக நான் போய் தான் ஆகணும். ரிவெஞ்சா? நீங்க வேணா இந்த சின்ன டவுன்ல இருக்கலாம், ஆனா நான் இங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன் உங்களுக்கு தெரியுமா? மொத்தம் 9 மேட்ச் ஜெயிச்சேன், ஆனா கடைசி மேட்ச்ல யாருன்னே தெரியாதவங்க கிட்ட கேவலமா தோத்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவனை என் பாசு எனக்கு எதிராக சேர்ந்து டிராமா பண்ணிருக்காங்கன்னு. சண்டையில என் கை உடைஞ்சது. 1 மில்லியன் கொடுக்க வேண்டிய கடைக்காரன் நான் எதுக்கும் உதவாம இருக்கேன். என்ன மீட்டெடுக்க முடியாத லூசர் நான். இழந்ததை அடையணும், நான் இழந்து எல்லாத்தையுமே அடையணும். நீங்க எல்லாரும் யார் தடுத்தாலும் இன்னைக்கு நான் போதான் போறேன். நீ தாராளமா போலாம், நான் உன்னை எப்பவும் தடுக்க மாட்டேன். உன்னால அந்த கல்லை கூட தூக்க முடியல. இந்த கல்லையே தூக்க முடியல, எப்படி ஜெயிச்சு காட்டுவ? நான் ஒன்னு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வச்சு ஜெயிக்கலாம். பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லாம நீ என்ன பண்ண போற? ஆனா பாக்ஸிங் திறமையை சம்பந்தப்பட்டது. எந்த ஸ்கில்ஸா இருந்தாலும் உடல் வலிமையை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல. இங்கிருந்து போனாலும் கண்டிப்பா நீ தோத்துருவ. இல்ல, என்னால முடியாத. நான் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆவேன். உங்ககிட்ட சில அட்வைஸ் கேட்கதான் எங்க அம்மா உங்ககிட்ட என்ன அனுப்பி வச்சாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லா விதத்திலையும் என்ன அவமானப்படுத்துனீங்க. எனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணீங்களா? நீயும் அவன மாதிரியே தான். என் கூட வா. மாஸ்டர் கு, இன்னைக்கும் அதே தானே? 2 எடுத்துட்டு வா, சரியா? சரி. உங்களோட ஃப்ரைட் பிரெட் ஸ்டிக். ஷியாங், நீ இந்த ஊருக்கு வந்து நிறைய நாள் ஆச்சுல்ல? இன்னைக்கு நான் உனக்கு இந்த ஊரை சுத்தி காட்ட போறேன். இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கவும் போறேன். தம்பி, பேரிக்கா 3 கிலோ, தோல் உரிச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் நீ இத டீ ஹவுஸுக்கு எடுத்துட்டு வந்துடு. சரி, ஃப்ரைடு பிரெட் ஸ்டிக் எப்படி இருக்கு? காலையில டீ குடிச்சா ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆல்ரைட். மெதுவா குடி. இப்போ நான் உனக்கு கோ பாக்ஸிங் கத்து கொடுக்க போறேன்.
தினமும் காலையில 2 பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வரணும். அப்புறம் 10 முறை கோ பாக்ஸிங் பயிற்சி. அப்புறம் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வரணும். எஸ் மாஸ்டர். அப்படி கூப்பிடாத. இன்னும் உன்னை சிஷியனா ஏத்துக்கல. அத பத்தி பேசக்கூடாது. வேகமா, இன்னும் வேகமா, இன்னும் வேகம். மாஸ்டர், அங்கிள், கிட்டத்தட்ட 15 நாளா இதே மூவ் தான் கத்துக்கிட்டு இருக்கேன். எப்ப நீங்க வேற ஏதாவது பவர்ஃபுல்லா கதை தருவீங்க? இன்னைக்கு நாம பிரேக்ஃபாஸ்ட் வெளியே போய் சாப்பிடுவோம். ஓண்டன் சாப்பிடுறீங்களா? அங்கிள், நான் எல்லா நாளுமே பிராக்டிஸ் பண்றேன். எல்லாமே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஃப்ரை பிரெட் ஸ்டிக் வாங்க வரல? அப்ப தினமும் நீ என்ன பார்த்த? இங்க இருக்க செஃப் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். பிரெட் ஆயில்ல போட்டு அது சூவோட கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி. டவுன்ல இருக்க கும்ஃபு கம்பெனி எடுத்துக்க போறாங்களாம். இந்த பணக்காரங்களை மட்டும் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. நான் மட்டும் இவருடைய இடத்துல இருந்தேன்னா இதுக்கு பதிலா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ விலைக்கு வாங்கியிருப்பேன். சாப்பிடுற விஷயத்தை பத்தி மட்டும் தான் உனக்கு தெரியும், வேற எதையுமே உனக்கு தெரியாது. எங்க காட்டு. நான் படிக்கிறேன்ல. அவன் கும்ஃபு விளையாடுறானா? அங்கிள், பேசிக் மேனர்ஸ் கூட உனக்கு சொல்லி தரணுமா? டவுன்ல இருக்க எல்லா கும்ஃபு கிளப்பையும் இவங்க எடுத்துக்க போறாங்க. அப்படின்னா நான் வித்தியாசமா பவர்ஃபுல்லா ஏதாவது கத்துக்கணும், இவங்களை பீட் பண்ற மாதிரி. அப்ப நீ தயாராயிட்டியா? ஆமா.
நல்ல விஷயம். அங்கிள், நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? உள்ள மாஸ்டர்னு தான் கூப்பிடணும். ஆனா வீட்டில் இல்ல. மாஸ்டர் கு, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மாஸ்டர் ஹாங், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உட்காருங்க. வந்து டீ எடுத்துக்க. போய் அங்க நில்லு. மாஸ்டர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளப்பை சேலஞ்ச் பண்றோம். போதும். மாஸ்டர் ஹூ, அப்படின்னா ஹூ பாக்ஸிங் மறுபடியும் வந்துருச்சு போல இருக்கே. இல்ல, கு பாக்ஸிங் கிளப்ல கிடையாது. அவன் பாவம் இல்ல. இதை பார்த்ததுக்கு அப்புறமும் நீ கத்துக்கணும்னு நினைக்கிறியா? ஆனா சிலன் மெடிசன் போடுறத பார்த்தா நானும் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஹலோ, ஒரு பிரெட் ஃப்ரைட் ஸ்டிக். நேத்து நடந்த ஃபைட்டை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் ரொம்ப வித்தியாசமா உணர்ந்தேன். என்ன வித்தியாசம்? என் மூவ்ஸ்லாம் நினைச்ச மாதிரி ஃபாஸ்ட் கிடையாது. நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட லெஃப்ட் கை என் பர்ஃபார்மன்ஸுக்கு தடங்களா இருக்கு. இங்க இருக்கிற ஷெஃபுக்கு அவருடைய கால் உடைஞ்சிருக்கு. அதை கவனிச்சிருக்கியா? தேங்க்ஸுங்க. எதுக்காக நீ கும்ஃபு கத்துக்கிற? நான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் சுதந்திரமா இருக்க போறேன். நான் உன மாதிரி கேவலமா இருக்க விரும்பல. மாஸ்டர், உங்களோட எல்லா கலைகளையும் நீங்க அவனுக்கு கத்துத்தர போறீங்களா? அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஆரம்பத்துல எனக்கு அவனை சுத்தமாவே பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் உருன்னே இருப்பான். ஆனா கொஞ்ச நாளா அவன் ரொம்பவும் மாறிட்டான். இப்ப அவன் பாசிட்டிவா மாறி இருக்கான். பேஷண்ட்ஸை வீட்டுக்கு கொண்டு போய் விடவும் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டான். வெற்றியோ தோல்வியோ போராளி தான் அவன். அவனை பத்தின டீட்டெயில்ஸை தெரிஞ்சு வச்சிருக்க? இருந்தாலும் மாஸ்டர், அவன் கும்ஃபுங்கிறது விதியோட இன்னொரு உருவம். சிலர் கத்துக்குவாங்க, ஆனா அதை பத்தி புரிஞ்சுக்க மாட்டாங்க.
சிலர் கத்துக்க மாட்டாங்க, ஆனா நல்ல புரிதல் இருக்கும். உட்காருங்க. மூணு பேரை சேலஞ்ச் பண்றேன். அங்க பாரு, இப்பவும் கத்துக்கணும்னு நினைக்கிறியா? என்னால இதெல்லாம் தாங்கவே முடியாது. ஆனா சிலன் கிட்ட இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைச்சா. கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? வெளியே போங்க. போ போ போன்னு சொல்றல. ஹே, உன்னதான் இப்படி மரண வாங்கிட்டு சிரிக்கிறவங்கள நான் பார்த்ததே இல்ல. மாஸ்டர் என் நல்லதுக்கு தானே பண்றாரு. சிலான், இவர் ஏமாத்து போன விஷயம், அந்த ஆளோட கதை என்னன்னு சொல்றியா? சொல்றதுக்குன்னு எதுவும் இல்லையா, இல்ல சொல்ல வேணாம்னு நினைக்கிறியா? மாஸ்டர் என்னை தத்தெடுக்கும் போது 4 வயசு. அவன் இங்க இருக்கும்போது நான் சின்ன பொண்ணா இருந்தேன். அவன் கூட மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவர் ஸ்ட்ரிக்டா இருந்ததால அவன் கொடூரமா மாறிட்டான். அப்ப கோ பாக்ஸிங்னா எல்லாருக்குமே பிரபலமா தெரியும். அவன் நிறைய பேரை ஃபைட் பண்ணி காயமும் படுத்திருக்கான். காயப்பட்ட எல்லாருமே மாஸ்டரை தான் திட்டுவாங்க. டவுன்ல இருக்கிற பாதி கும்ஃபு கிளப் கம்ப்ளைண்ட் பண்ணுது. இன்னும் சண்டை போடணுமா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த கும்ஃபுவை பயன்படுத்துற உனக்கு வெக்கமா இல்ல? நீ இங்கிருந்து வெளியே போக உனக்கு அனுமதி இல்ல. அவன் ஊரை விட்டு போகணும்னு முடிவெடுத்தப்போ அப்பா அவன் கிட்ட, மாஸ்டர், நீ ஊரை விட்டு போகணும்னா நீ கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் விட்டுட்டு போ, இல்ல என்ன ஜெயிச்சுட்டு போன்னு சொன்னாரு. கடைசியில மாஸ்டரையா அடிச்சு ஜெயிச்சுட்டான். போனவன் திரும்பி வரவே இல்லை. அதனாலதான் மாஸ்டர் யாரையுமே ஃபிஷ்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாரா? மாஸ்டர் தான் மரியாதையை இழந்ததா நினைக்கிறாரு. அதான் கிளப்பை க்ளோஸ் பண்ணிட்டாரு. உண்மையை சொல்ல போனா இத்தனை வருஷமா குற்ற உணர்ச்சியா தான் இருக்காரு. அப்படியா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கதான் செய்தல. வாக்கிங் டில் த எண்ட் ஆஃப் ரிவர் அண்ட் வெயிட்டிங் ஃபார் கிளவுட்ஸ் டு ரைஸ். ஓவரா யோசிக்காத, எல்லாம் சரியாயிடும். நீ ஈஸியா கடந்தும் வந்துருவ, நீ ஜெயிச்சும் காட்டுவ. நம்ம பைக்ல ஒரு ரைட் போலாமா? எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் பேசுவேன். ஹலோ, நான் உன் டீச்சர்மா. ஏய், பார்த்து இடுப்பு வளைக்காம ஓட்டு, பேலன்ஸ் பண்ணு. விட்றாத. அதெல்லாம் விட மாட்டேன், ஆட்டாம ஓட்டு. பரவாயில்லையே, நல்லா ஓட்டுறியே நீ. நான் நல்லா தான் ஓட்டிட்டு இருந்தேன். நான் தண்ணியில விழுந்ததே நீ எதிர்க்க வந்ததுனால தான். நீ நல்லா ஓட்டுற. ஆமால. பாத்து 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 பாத்து.
கேர்ஃபுல், பார்த்து, ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. மாஸ்டர் ஹூ உங்களை பார்த்து பல நாள் ஆச்சு. மாஸ்டர் மேவ், என்னோட சிஷியனை மோ பாக்ஸிங் சேலஞ்ச் பண்ண கூட்டிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம். வேகமா, இன்னும் வேகமா, இன்னும் கொஞ்சம். பத்தல. வாழ்த்துக்கள் மாஸ்டர் ஹூ, சிறந்த செஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கான். மாஸ்டர் மேவ், உங்களை அப்புறம் பார்க்குறேன். ஜியாக்கியம், நீ ஜெயிச்சிட்டியா? எதுவும் சரியா படலையே. எதுக்காக மாஸ்டர் சோகமா வந்தாரு? நீ ஜெயிச்ச அப்படின்னு அவர் சந்தோஷமா தானே வந்திருக்கணும். எங்க அவரு? அவரோட ரூம்ல தான் இருக்காரு. ஏய், இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ண அவருக்கு பிடிக்காது. வா, சாப்பிட்டுட்டே உன்னோட வெற்றியை கொண்டாடுவோம். அவருக்கு எப்ப தோணுதோ அப்ப வெளியே வரட்டும். மாஸ்டர் ஏன் வித்தியாசமா நடந்துக்கிறாரு? அவர் அப்செட் ஆகிறதுக்கு தேவையே இல்லை, ஏன்னா நான் ஜெயிச்சிட்டேன். அதுவா? ஒருவேளை அவர் ரூம்ல தனியா போய் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம்ல? உண்மையாவா? அப்படியே கூட இருக்கலாம். அப்ப இன்னைக்கு ஏன் ட்ரீட் தான்? அப்படியா? என்ன சாப்பிட போறோம்? டவுட்டே இல்ல, நான்வெஜ் தான். நோ ப்ராப்ளம். சரி வாங்க கிளம்பலாம். கண்டிப்பா. வாங்க. சரி வா. ஓ, நிறைய சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு மாசம் நான்வெஜ் பக்கம் எட்டி பார்க்காத அளவுக்கு நான் சாப்பிட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கலாம்னு தோணுது. ஆமா, இதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீ உண்மையாவே உங்க வீட்டுக்கு போயிடுவியா? ஆமா, முடிக்க வேண்டிய வேலை இருக்குல்ல. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு வருவேன். சரி. என்னங்கடா, இலை இருந்துச்சு, அதை எடுத்து விட்டேன். இவ்வளோ லேட்டா வடா சொல்லுவீங்க? ஜோய், சொன்ன கேளு. அந்த பொண்ணு யாரா இருக்கும் உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தான். அவன் ஃபோன் வால்பேப்பர்ல இருந்துச்சு. ஓ, அப்படியா? அழகா இருக்கால்ல? ஏய் ஜோய், ஜோய், நீ இங்க? நான் வந்திருக்கவே கூடாது. நீ சொல்றது புரியல. இதனாலதான் என்ன காண்டாக்ட் பண்ணல. நான் உன்னை நினைச்சு அங்க வருத்தப்பட்டு இருக்கேன். ஆனா நீ இங்க ரொம்ப ஜாலியா இருக்கல்ல. நான் தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன். தேங்க்யூ. அப்பா, நான் அவனை விட்டுட்டு வரமாட்டேன். என்னால முடியாது. அவன் ஒரு மேட்ச் தானே தோத்துருக்கான். இந்த மேட்ச்ல தோத்ததுனால வாழ்க்கையில தோத்துருவானா என்ன? கண்டிப்பா நீ வருவல. எனக்கு ஒரு நியூ டார்கெட் இருக்கு. நீ பாக்ஸிங் பண்ண போறியா இல்ல கும்ஃபு கத்துக்க போறியா? எதுக்காக இதுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற? உனக்கு சொன்னாலும் புரியாதா? ஐ எம் சாரி ஜோய். உன் டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. நான் எப்படியாவது
உன் பணத்தை வாங்கிட்டு கொடுத்துருவேன். சம்பாரிச்சதும். இங்க பாரு, நான் இவ்வளவு நேரம் பணத்தை பத்தியா பேசிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் முக்கியமே இல்ல. நீதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனா எனக்கு அதை பத்தி தான் கவலை. உங்க அப்பா அம்மா என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நினைச்சு கவலை. நான் ஏன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? ஏன்னா அதுலதான் என்னோட அடையாளம் இருக்கு. நான் உன்கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்குள்ள எல்லாமே பழைய மாதிரி ஆரம்பிக்கும். தன்மானத்தால நீ ரொம்பவும் செல்ஃபிஷ் ஆயிட்ட. இந்த டீயை கூட எவ்வளவு ஸ்மூத்தா ஊத்துறாங்க. அதுக்கு காரணம் டேலண்ட். உனக்கும் அது வரணும்னா அதுக்கு முதல்ல உன்னை நீ ஒழுங்கா தயார்படுத்திக்கணும். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு. அதை பொறுத்து தான் எல்லாமே. உனக்கு ஏதாவது சந்தேகம்னா உஜி பாக்ஸிங்க்கு எதிராக சேலஞ்ச் பண்றதுல முயற்சி பண்ணி பாரு. Excuse me. மாஸ்டர் கு, உங்க சிஷ்யா அவ்வளோ மோசம் இல்ல. ஊஜி பாக்ஸிங்லாம் எனக்கு ஜுஜுபி. அடுத்தது யாரு? இல்லனா ஸ்ட்ரைட்டா நம்ம பிசினஸ் பேசலாமா? போது, நிறுத்து. நீதாங்க மாஸ்டரா? வந்த கூட மோதி பாரு. நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சீக்கிரமாவே நீ வந்துட்ட. தெரியுமா? அப்போ வேலை மிச்சம். நாங்க அக்யூசேஷன் இஷ்யூ பத்தி பேச வந்திருக்கோம். ஏய் கோழை, நீங்க என்ன பண்ற? நீ குங்ஃபு கத்துக்க வந்திருக்கியா? நம்ம போலாம் வா. அந்த கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வந்து மாஸ்டர் கிட்ட கொடுங்கடா. பாத்து பிடிங்க. என்னாச்சு? இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தா அப்புறம் மொத்த ஃபியூஷன் டவுனும் சூஸோட கம்பெனிக்கே சொந்தமாயிடும். நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சேன், இந்த டவுனை மொத்தமா டூரிஸ்ட் டவுனா மாத்த போறாங்களாமே.
நீ என்ன சொல்ற? மாஸ்டர் கோ, இதுதான் உங்களோட பிளான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் என்னோட கிளப் அவங்களுக்கு வித்திருக்க மாட்டேனே. இப்ப நம்மள வழி நடத்த ஒருத்தர் தேவைப்படுறாரு. மாஸ்டர் கு, ஜிங்ஜிங் பாக்ஸிங் கிளப்ல போய் ஹெல்ப் பண்ணுங்க. மாஸ்டர் ஆங்குக்கு ஆபத்து. எவ்வளோ டைம் வேஸ்டே இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு மணியும் வேஸ்ட் ஆகுது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களால இந்த கிளப்பை எடுத்துக்கவே முடியாது. வேண்டாம், அவரை எதுவும் பண்ணாத. மாஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? கு பாக்ஸிங் எதுக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஓ, கு பாக்ஸிங் இன்னும் இருக்கா என்ன? எப்பயும் போல. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. மறுபடியும் என்கிட்ட அடி வாங்கணுமா? நீ ட்ரைனிங் முடிச்சத பார்க்கறதுக்கு நான் ஆவலா இருக்கேன். இப்போ நமக்கு நடக்கிற இந்த சண்டையில நீ ஜெயிச்சா கு பாக்ஸிங் உன்னோடது. நீ தோத்துட்டா டவுன்ல இருக்கிற மொத்த கும்ஃபு கிளப்பையும் அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். உங்களுக்கு இப்போ சிஷ்யங்களா இருக்காங்களா? வெரி இன்ட்ரெஸ்டிங். உண்மையாவே? சரி, இன்னும் 3 daysல ஃபைனல் மேட்ச். அங்க பார்க்கலாம். பாத்து பாத்து. பொறுமையா பொறுமையா. அண்ணா, நீ சிலனா? நீ பெரிய பொண்ணாயிட்ட இப்போ. நீ ஏன் இப்படி பண்ற? நீ எந்த டவுன்ல தானே பிறந்து வளர்ந்த? நீ ஏன் அந்த டவுனை அழிக்க நினைக்கிற? ஏன்னா இந்த டவுனும் என்னோட மாஸ்டரும் ஒரு காலத்துல என்ன தனியா விட்டுட்டாங்க. உனக்கு தேவையானது எல்லாமே இங்க இருக்கு. கிளப்பை மூடினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் இங்கேயே விட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி இது ட்ரைனிங் ரூமா இருந்தது. அப்போ ஒரு நாள் நீ எங்க போயிட்டு வர? தூக்கம் வரல, அதுக்கு தான் வாக்கிங் போயிட்டு வரேன். வாக்கிங்? அடிபட்டிருக்கு? என் கண்ணுக்கு அது தெரியாதுன்னு நினைச்சியா? ஊர்ல இருக்கிற பாதி கிளப் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னமும் நீ இப்படியே தான் இருக்க. அவங்க கடக்குறாங்க. அவங்க அதுக்கே தாளுங்க தான். பணம் சம்பாதிக்கிறதுக்காக பாக்ஸிங் பண்ற உனக்கு வெக்கமா இல்லையா? இனிமே நீ வெளியே போக உனக்கு அனுமதி இல்ல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் இங்கே இருக்க போறேன்? நான் இங்கிருந்து கிளம்பணும்னு நினைச்சா உங்களால தடுக்க முடியாது. ஓ அப்படியா? பெரிய ஆள் ஆயிட்டல்ல? உனக்கு ஃபைட் பண்ண பிடிக்கும்ல? அப்ப ஏன் கூட ஃபைட் பண்ணு. நீ தோத்துட்டா நீ கத்துக்கிட்ட இந்த கலையை வெளியே பயன்படுத்தக்கூடாது. நீ ஜெயிச்சுட்டீனா உன்னை தடுக்க மாட்டேன்.
நீ இங்கிருந்து போலாம். என்னோட பாஸ் சூதா உங்களோட சிஷ்யனா? அவன் குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே கும்ஃபூல கை தேர்ந்தவனா இருந்தான். ஆனா சுயநலமா இருந்துட்டான். பாக்ஸிங்கிறது உன் மனசை கண்ட்ரோல் பண்றது. கையை ஃபோக்கஸ் பண்ணா கண்ட்ரோல் இருக்காது. மாஸ்டர், ஷிஷாங், உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். ஒருத்தனோட குணத்தை வச்சு அவனை நான் சிஷியனா தேர்ந்தெடுக்கல. உங்க அம்மா உன்னை பார்த்துக்க சொன்னாங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் மறக்கணுங்கிறதுக்காக. எனக்கு வயசாயிடுச்சு. இனி ஓடி ஒளிய முடியாது. உன் பாக்ஸிங்க்கு ஒரு வாரிசு தேவை. நான் என்னால முடியுமா? அது கோ பாக்ஸிங்க்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கு. நம்ம தீவிரமா இருக்கிறதுனால அது நம்மளை ஈஸியா காயப்படுத்திடுது. இவ்வளோ நாளா உன் வீக் பாயிண்ட் என்னன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் இதை கடந்து வரணும்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் சூக்கிட்ட நான் அப்படி நடந்திருக்க கூடாது. ஆனா இன்னைக்கு உங்ககிட்டயும் அப்படி நடந்திருக்க கூடாது. ஒருத்தர் கும்ஃபு கத்துக்கிறது ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக கிடையாது. அது ஒரு வித நம்பிக்கை. ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, வீக்கா இருந்தாலும் சரி, இங்க தோக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் எதுவும் இல்லை. ஹலோ, கேக்குதா? நாளைக்கு நீ அங்க போக கூடாது. உனக்கு எப்படி அது தெரியும்? இப்பதான் கேள்விப்பட்டேன். எங்க அப்பாவும் ஷூ கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. நீ நாளைக்கு தோத்துடுவ. மறுபடியும் அவனுக்கு எதிராக ஃபைட் பண்ண உன் உயிருக்கே ஆபத்து. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன், உங்க அப்பா ஒரு மனசை மாத்திப்பாரு. சிஷாங், என்னோட அப்பா எனக்கு ஃப்ளைட் புக் பண்ணிட்டாரு. ஸ்டடீஸ்க்காக நான் நாளைக்கு இங்கிலாந்து போறேன். நீ இதுல இருந்து தயவு செஞ்சு வெளியே வா. நீ இதெல்லாம் விட்டு வெளியே வந்தா கண்டிப்பா நான் கூட இருப்பேன். இந்த தடவை நான் எனக்காக சண்டை போட போறது இல்ல. எனக்கு ஏன் உன்னை பிடிக்கும்னா உன் ப்ரைட் அண்ட் டிக்னிட்டினால. உன் மனசு சொல்றது கேளு. உனக்காக வேண்டிக்கிறேன். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. நீ இன்னமும் அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் அவன் எதுலயும் ஜெயிக்க மாட்டான். நீ அவனை நம்புறது வேஸ்ட். ஷிஷாங், இது லக்கி சாம் கோயில்ல இருந்து கொண்டு வந்தேன். நாளைக்கு போட்டியில நீ கண்டிப்பா ஜெயிக்கணும். ஷிஷாங், ரொம்ப நாளாவே உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல. என்னது உனக்கு கிடைக்காதத? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில
நீ எனக்கு தங்கச்சி மாதிரி செல். நீ எதுவும் பேசாத, நான் சொல்றத கேளு. முதல்லலாம் உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது. உன்னை பார்த்தாலே கோவமா வரும். அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நீயும் மாஸ்டரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அப்பதான் நான் யோசிச்சேன், நீ வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருப்பேன்னு. அப்ப இருந்துதான் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியும். உன்கிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸை உன்கிட்ட சொன்னேன், அவ்வளோதான். இப்ப நான் சொல்லிட்டேன். இப்ப நான் பெட்டரா ஃபீல் பண்றேன். நாளைக்கு ஃபைட்டுக்கு ஆல் தி பெஸ்ட். எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவ. ஜாய், நீ எப்படி இங்க? சிலான் நேத்து என்ன பார்க்க வந்தா. எல்லாத்தையும் அவ என்கிட்ட தெளிவா சொன்னா. ஷஷாங், இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். கண்டிப்பா நான் கூட இருக்கணும். உன்னை சேர பண்ணணும். நம்முடைய பாரம்பரியப்படி ஒரு ஊதுபத்தி எரிஞ்சு முடியறதுக்குள்ள யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். தயாரா? ஆரம்பிக்கலாம். Come on, Zizang! Come on, Zizang! உன்னால முடியும். கம் ஆன். ஃபுட் மூவ்மெண்ட் வந்து ஒரு யன் யாங் மாதிரி. குங்ஃபு கடினமானதும் மென்மையானதும். கடினமானது உடைஞ்சு போகும், மென்மையானது வளையும். ஒரே நேரத்துல நீ கடுமையாவும் மென்மையாவும் இருக்கணும்னு நினைச்சீன்னா நீ கண்டிப்பா எல்லாத்தையும்
பேலன்ஸ்ல வச்சுக்குவேன். லாஸ்ட் கிக்கு உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீ உதைச்ச உதையில அவன் அப்படியே பறந்து போய் கீழே விழுந்துட்டான். ஸ்டார்டிங்ல நாங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம். நீ தோத்துருவியோன்னு ரொம்ப கவலைப்பட்டோம் தெரியுமா? ஆனா நீ கலக்கிட்ட. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். இப்படியே நீ போயிடலாம்னு நினைச்சியா? நான் போகணும்னு நினைச்சா உங்களால தடுக்க முடியாது. ஸ்டீல் மவுண்டைன் மூமெண்டோட வீக் பாயிண்ட் உனக்கு தெரியுமா? அதை பத்தி நான் கேள்வியே பட்டதில்ல. நீ அதை கண்டுபிடிச்சிருவேன்னு நினைச்சேன். அதிலிருந்து நீ ரொம்ப தூரம் போயிட்ட. ஒரு சில விஷயத்துக்கு ரொம்ப பக்கத்துல போனா கூட அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது டீட்டெயிலாவும் தெரியாது, ஓவராலாவும் தெரியாது. இதுக்கு பின்னாடி அடி எடுத்து வைக்கவும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நான் செய்ய மறுத்தனா? அப்படின்னா கோ பாக்ஸிங்ல எதை எடுத்துட்டு போனியோ அதை நான் எடுத்துக்குவேன். கோ பாக்ஸிங்கோட கௌரவத்தை மீட்டெடுத்தாச்சு. இந்த டவுன்ல இருக்கிற உன் பேரை நீ எடுத்துட்டு போயிடணும். அண்ணா, எதுக்காக வந்த? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் வந்தேன். எத்தனை வருஷமா மாஸ்டர் உன்ன நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. கவலையா? எதுக்காக? அவர் என்ன சொன்னாருன்னா, சில பேரெல்லாம் கும்ஃபு கத்துப்பாங்க, ஆனா அதுல உண்மையா இருக்க மாட்டாங்க. இதுல வேர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, சில பேரெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. உண்மை என்னன்னா, நீ திரும்பி பார்த்தா அந்த இடத்த கண்டுபிடிக்கலாம்.